அன்பு சொந்தங்களே, அன்பு உறவுகளே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களுக்கு பலனை தருவாராக, சத்துவத்தை தருவாராக. உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்க போகிறது. உங்கள் வாழ்க்கை அநேகருக்கு ஒரு மாதிரியாக இருக்க போகுது. உங்களை கொண்டு ஆண்டவர் அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த போகிறார். உங்களை கொண்டு அநேக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறாங்க. இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய ஊழியக்காரனாக இருந்து சொல்கிறேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. உங்களுக்காக நேச சந்திக்கும் நேரத்தில் இருந்து ஒரு வசனத்தை உங்கள்கிட்ட ஆண்டவர் பேச போகிறார். உங்கள் நேசர் இயேசு உங்களோடு கூட பேசுகிற இந்த வார்த்தையை கேட்டு அதனூடாக இந்த நாளுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோமா? நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 9வது 10வது வசனத்தில் நாம் வாசிக்க போகிறோம். உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும். உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உன் வாழ்க்கையில் நீ எதை பெரிதாக உன் கரத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரோ, ஒரு வேலையை, ஒரு வயலை, ஒரு பிஸ்னஸை, உனக்குண்டான ஒரு வியாபாரத்தை, உனக்குண்டான ஒரு தொழிலை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரோ, அங்கே புரண்டோடுகிற ஆசீர்வாதம். ஒரு தோட்டத்தை கொடுத்திருக்கலாம், அந்த தோட்டத்தில் இருக்கிற விருட்சங்கள் பூரணமாய் நிரம்பத்தக்கதாக, செழிக்கத்தக்கதாக, திராட்சை ரசம் புரண்டோடத்தக்கதான ஒரு மகிமை, நிரம்புகிற ஒரு மகிமை, நிரப்புகிற ஒரு மகிமையை ஆண்டவரும் வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். ஆமா, வேதவசனம் சொல்கிறது, உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும். பாருங்க, அப்படின்னா உன் விளைச்சல் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அப்போ உங்க வாழ்க்கையில ஒரு விளைச்சலை தேவன் கொடுக்க போகிறார். எப்படி? அதுக்கு மேல இருக்கிற வசனத்தை பாருங்க. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ண. கனம் பண்ணுவதிலே முந்திக் கொள்ள வேண்டும். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவாகிய தேவன் கனப்படுத்துவார். அப்போ ஊழியம் செய்யறவங்களுக்குன்னு ஒரு கணம் இருக்குது. கர்த்தருக்கென்று தன்னுடைய விளைச்சலை எடுத்து முதற் பலனாக கொடுக்கிறவங்களுக்கு ஒரு பலன் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலை நேரத்தில் உன் களஞ்சியங்கள் நிரம்பவும், ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடவும், அந்த ஆசீர்வாதத்தின் மகிமை பெற்றுக்கொள்ள உங்களை ஆண்டவர் என்ன செய்யறாரு? உன்னுடைய விளைவின் முதற் பலனை எனக்கு கொடு. நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கிறோமா? கொடுக்கிற ஊழியத்தை நாம் செய்கிறோமா? ஏழைகளை, திக்கற்றவர்களை விசாரிக்கிறோமா? ஏழைகளுக்கு தன் முகத்தை விளக்குகிறவனுக்கு அநேக சாபங்கள் வருமாமா. ஏழைகளை விசாரிக்கணும், விதவைகளை விசாரிக்கணும், அவர்களுக்கு தன்னால் இயன்றதை நாம் கொடுக்கணும். இங்கே சொல்லப்படுகிற காரியம், உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. ஆலயத்தில் ஆகாரம் உண்டாகும்படியாக என்று வேதம் சொல்லுகிறது. ஆலயத்தில் எப்படி ஆகாரம் உண்டாகும்? நம்ம கொடுக்காம எப்படி உண்டாகும்? பாருங்க, ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும் கர்த்தருடைய வார்த்தை கொண்டு செல்கிற ஊழியங்களுக்கு நாம் விதைக்கணும். கர்த்தரை கனம் பண்ணணும், கர்த்தருடைய வார்த்தையில் விதைக்கணும், கர்த்தருடைய அபிஷேகத்தில் விதைக்கணும், கர்த்தருடைய சமூகத்தில் நாம் கொடுக்கணும். முதற் பலனை கர்த்தருக்கு கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்னைக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் நமக்கு தடையா இருக்குது இல்லையா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஞாபகத்தை கொடுக்க. நாம் தசம பாகத்தை கொடுக்கிறோமா? இப்போ பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது 10ல் 1 பங்கு கொடுக்கணும்னு வேதம் சொல்கிறது. புதிய ஏற்பாட்டில் அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் தன்
இருதயத்தில் நியமித்தபடியே அவன் நினைத்தபடியே அவன் கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கும் இடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஆனபடியால் உங்களுடைய இருதயத்திலே அவருக்கு உங்க விளைவின் முதற் பலனை நீங்கள் கொடுக்கிற பொழுது, அது இவ்வளவுதான் என்று அல்ல, உங்கள் மன நிறைவின் எவ்வளவா இருந்தாலும் நீங்கள் கொடுக்கிற பொழுது, கர்த்தருக்காக கொடுக்கிற பொழுது, நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில உங்கள் களஞ்சியங்கள் நிரம்பும். உங்கள் கையிட்டு செய்யும் வேலைகள் ஆசீர்வதிக்கப்படும் என்று வேதம் சொல்கிறது. உங்கள் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும். அதாவது உங்களுடைய பிசினஸ்ல உங்களுக்கு உண்டான நன்மை நீங்க கொஞ்சம் தான் என்ன செஞ்சிருப்பீங்க, போட்டிருப்பீங்க. ஆனா வழிந்தோடுகிற ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, உங்க ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்பட்டுகிறது. பாருங்க, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகு. அது உன் நாவிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனமாயிருக்கும். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. உன் பொருளாலும் உன்னுடைய விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை நீ கனம் பண்ணு. கர்த்தரை முக்கியத்துவப்படுத்து. கர்த்தர் தான் எனக்கு தந்தார், அவர் தான் எனக்கு கொடுத்திருக்கிறார், அவர் தான் எனக்கு சுகத்தை கொடுத்து, பலத்தை கொடுத்து, ஆரோக்கியத்தை கொடுத்து, நிம்மதியை கொடுத்து, என்னுடைய இந்த பிசினஸ்ல என்னை ஆசீர்வதிக்கப்பட்டவனாக உயர்த்தி அநேகருக்கு கொடுக்கிறவன என்ன வச்சிருக்காரு. கர்த்தர் தான் அதை செஞ்சாரு. நிறைய பேர் என்ன சொல்றோம், என் சுய பலத்தினால, என் சுய ஞானத்தினால. ஆண்டவர் சொல்றாரு, தீமை விட்டு விலகு, நீ உன்னை ஞானி என்று எண்ணாத, கர்த்தரை கனம் பண்ண என்று வேதம் சொல்லுது. சொந்து போக வேண்டாம். கர்த்தருடைய கரம் இந்த காலையில நல்ல ஒரு ஆலோசனையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உங்கள் ஜீவிய காலம் எல்லாம் உங்க வாழ்க்கை நிரம்பும். அல்லேலூயா. உன்னுடைய ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும். ஆமென். God bless you. God be with you. இது உங்கள் நேச சந்திக்கும் நேரம். நாளை சந்திப்போம். ஆமென். ஆமென்.